ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த பரிசுத்த நாள் காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிறிஸ்தவ திருச்சபை இந்த நாளிலே ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை நினைவு கூறுகின்றது. ஆகையால் நாமும் ஒரு கடினமான சூழ்நிலை கூடாக சென்று கொண்டிருப்பினும் ஆண்டவருடைய விண்ணேற்றம் தருகின்ற நம்பிக்கையின் செய்தியை இந்த காலை வேளையிலே நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த வழிபாட்டுக்கூடாக நாம் பலனடையவும் ஆண்டவரோடு இடைப்படவும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். மத்தேயு 28 அதிகாரம் 13 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன் என்றார். முன்னேற்றம் அடைகின்ற ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வாக்குறுதி. ஆகையினால் நம்பிக்கையின் மக்களாக அவரை பணிந்து கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் மகா இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வல்லமுள்ள கர்த்தாவே, இந்த மாதத்தின் ஒரு பரிசுத்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் வீடுகளிலே இருந்து உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக இந்த காலை வேளைகளில் தந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வழிபாட்டை உம்முடைய கருத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும். இந்த காலையில் நாங்கள் ஆண்டவரை ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், பாடல்கள், உம்முடைய வார்த்தை, தியானம் யாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு என்றும் வாசம் செய்கின்ற ஆண்டவர் என்பதை மனதிலே கொண்டவர்களாக விசுவாசத்தின் மக்கள் கூட்டமாக தொடர்ந்தும் நாங்கள் உமக்குள்ளே ஜீவிக்கவும் வேலடையவும் எங்களை வழிநடத்தும். இந்த வழிபாட்டை பரிபூர்ணமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு தந்து நேச இயேசுவின் நாமத்தில் ஜெபம் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே ஆவலதாய் என்னை பைம்பொன்னேன் அவர் மெய் கமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்துமன் தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதியனும், ஆத்துமன் தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதியனும், நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, சுகத்தையிலம் கொண்டென் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே.
கிருபையாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நீ என் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி லூக்கா 24 அதிகாரம் 45 வசனம் முதல் முடியும் வரை. லூக்கா 24:45 முதல் 53 வரை. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிறவரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு அவர் பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதே. ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோம். இந்த வேளையிலும் மன்றாட்டுக்களை எங்களுடைய ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஏறெடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. அன்பான கர்த்தாவே, இந்த வேளையிலுமாக எங்களுடைய மன்றாட்டுக்களை நீங்கள் ஏறெடுக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஜீவன் சுகம் பலத்துடன் வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற மக்களுக்காக ஜெபிப்பதற்காக எங்களை ஏற்படுத்தி நீங்களே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலுமாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலக ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, நீங்கள் அழகாக படைத்து ஆண்டவரே மக்களுடைய கரங்களிலே கொடுத்த நாடுகள் சுவாமி. அன்பின் கர்த்தாவே, இந்த வேளையிலுமாக இந்த கொள்ளை நோயினாலே ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றதான ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் கர்த்தாவே, உம்முடைய கருணை ஆண்டவரே கூட வரும்படியாக உம்முடைய கருத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டு சுகவீனத்திலே இருக்கின்றதான ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் சுகப்படுத்தும்படியாக உங்களுடைய கரங்களிலே நாங்கள் மன்றாடி ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா. ஒவ்வொரு நாடுகளை நீங்கள் பொறுப்படுத்தருங்கள் சுவாமி. விசேஷமாக எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே உங்களுடைய திருக்கரங்களிலே ஒப்புவித்து மன்றாடுகிறோம் தகப்பனே. நீங்கள் அழகாக படைத்த நாடு தகப்பனே, அலங்கோலமாக இருப்பதை ஆண்டவரே நீங்கள் விரும்பாத ஆண்டவர் சுவாமி. அன்பின் கர்த்தாவே தகப்பனே, அன்று ஆபிரகாம் ஆண்டவரே 10 நீதிமான்களின் நிமித்தமாவது ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே சுவாமி ஏசப்பா உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அன்று அவர் ஜெபித்த போது நீங்கள் மனமிரங்கினீர்கள். இந்த வேளையிலுமாக ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்களை நீங்கள் கேட்கிற ஆண்டவராக இருக்கிறபடியால் உங்களுடைய பாதத்தண்டையிலே ஜெபித்திருக்கின்றோம் அப்பா. உங்களுடைய தேசத்தை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. பாதிக்கப்பட்டிருக்கின்றதான ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை உங்களுடைய திருக்கரங்களிலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் தகப்பன். நீங்கள் தாமே அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தருளும்படியாக உடைய கரத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சிகிச்சை செய்கின்ற ஒவ்வொரு வைத்தியர்கள், தாதிமார்கள், இன்னும் மற்றும் ஒவ்வொருவருக்காகவும் கூட உடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே கர்த்தாவே சுகப்படுத்தும்படியாக உடைய கரத்திலே ஒப்பு தருகின்றோம். பாதிக்கப்பட்டிருக்கிறதான குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்கள் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய மன அமைதி, சமாதானம், ஆறுதலை கொடுத்து இந்த நாட்களிலும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கின்றதான ஒவ்வொரு மக்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களுக்குள்ளே ஆண்டவரே வெளியிலே போக முடியாமல் அடைபட்டிருக்கின்றதான உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு
ஏற்படுகின்றதான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தொல்லைகள் யாவற்றிலும் இருந்து ஆண்டவரே நீங்கள் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உடைய பாதத்திலே ஒப்புவித்து மன்றாடுகிறோம் தகப்பனே. நீங்க தாமே ஒரு விசை ஆண்டவரே அவர்களுக்கு மனம் இறங்குங்கள் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே கத்தாவே, எங்களுடைய திருச்சபைகள் ஒவ்வொன்றுக்காகவும் இந்த வேளையிலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே தகப்பனே சுவாமி, அந்த திருச்சபையிலே ஆண்டவரே கத்தாவே நாங்கள் வந்து உங்களை வழிபட முடியாவிட்டாலும் வீடுகளிலே இருந்து உங்களை நோக்கி கூக்குரலிடுகின்ற போது கத்தாவே உங்களுடைய செவிகள் திறந்திருக்கிறது தகப்பனே. அன்பின் கர்த்தாவே சுவாமி, நீங்கள் ஒரு விசை மனம் இறங்கி ஆண்டவரே எல்லா மக்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு பதிலை தந்து ஆண்டவரே அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுக்கும்படியாக உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவித்து செபிக்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி. அன்பின் ஆண்டவரே இன்னும் பொருளாதார நெருக்கடி, கஷ்டங்கள், துயரங்களுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் கூட உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெளியிலே சென்று வேலைகளை செய்ய முடியாமல் ஆண்டவரே தங்களுடைய வீட்டு பொறுப்புகளை செய்ய முடியாமல் இருக்கின்றதான ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கரங்களிலே தருகிறோம். நீங்கள் தாமே ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அந்த ஏழை மக்களையும் ஆண்டவரே நீங்கள் நேசிக்கிற ஆண்டவர் கர்த்தாவே, நீங்கள் தாமே ஒவ்வொருவரோடும் கூட இருங்கள் சுவாமி. மக்களிடம் பணங்கள் இருந்தாலும் ஆண்டவரே வெளியில் சென்று பொருட்கள் வாங்க முடியாமல் இருக்கின்ற மக்களையும் கூட உங்களுடைய பாதத்திலே ஒப்புவித்து செபிக்கிறோம். நீங்க தாமே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்கள் அப்பா. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் அப்பா. அன்பின் கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய சுகபலத்தை நீங்கள் கட்டளையிட்டருங்கள் சுவாமி. அன்பின் கர்த்தாவே தகப்பனே, முடக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்தருங்கள் சுவாமி. மீண்டுமாக நாங்கள் உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து எல்லோரும் உங்களை வழிபட, துதிக்க, ஆராதிக்க நீங்க கிருபை செய்யும்படியாக உங்களுடைய கரத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் தாமே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே ஒரு சேமத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக உங்களுடைய தேசத்துக்கும் ஆண்டவரே நீங்கள் கண்ணோக்கி பார்த்து தகப்பனே சுவாமி ஒரு சேமத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்து உங்களை ஆராதிக்க, துதிக்க ஆண்டவரே உங்களிடத்திலே விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்க நீங்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக உங்களுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் கர்த்தாவே, மனிதர் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கூட ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே 10 நீதிமான்கள் நிமித்தமாக ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படியாக உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்துங்கள் சுவாமி. அன்பின் ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க சுவாமி. இன்னுமாக ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, அவர்கள் மூலமாக செய்யப்படுகிற ஒவ்வொரு பணிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் தாமே அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவரே செய்ய ஆண்டவரே உங்களுடைய மேய்ப்பு பணியிலே ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் நல்ல முறையில் தங்களை ஈடுபடுத்தத்தக்கதாக வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து காத்துக்கொள்ளும்படியாக உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புவித்து மன்றாடுகிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, உலகெங்கிலும் உண்மை சூழ்ந்து வாழுகின்ற மக்கள் ஆண்டவரே, உண்மை அறிந்த மக்கள் யாவரும் ஆண்டவரே மற்ற மக்களுக்காக ஆண்டவரே மன்றாடி ஜெபிக்கின்ற போது நீங்கள் பதில் தருகிற ஆண்டவர் தகப்பனே, நீங்கள் பதில் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே இந்த ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி. ஆசீர்வதியுங்கள் தகப்பனே. எல்லா காலங்களையும் வேலைகளையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புவித்து அன்பான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் உங்கள் நல்ல கடவுளே. ஆமென்.
காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வசனத்திற்குள் செல்ல வந்திருக்கிற வேளையில் மாட்சிமையோடு விண்ணேறிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த காலகட்டங்கள் இறுக்கமான காலகட்டங்கள், பலவிதமான கேள்விகளோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். ஏனென்றால் எல்லா இடத்திலும் பிரியாண கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு மனிதன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற காலகட்டம். கோவிட்-19 பேரலை நிமித்தமாக மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மனிதன் வாழ்விலே பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றான். நாளாந்தம் உழைக்கின்ற மக்கள் நாளைக்கு என்ன என்ற கேள்வியோடு பலவிதமான அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள். அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டங்களிலே பலருடைய வீடுகளிலே ஆறுதல் அற்றதாகவும் நிம்மதி அற்றதாகவும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. குறிப்பாக தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு குடும்பத்திலே ஒருவர் இந்த கோவிட்-19 வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில அந்த குடும்பம் செல்லுகின்ற கண்ணீரான சூழ்நிலை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த சூழ்நிலையில இயேசுவானவர் மாட்சிமையோடு அங்கே பரமேறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சம்பவமானது கிறிஸ்தவ உலகத்திலே பல இடங்களிலே முக்கியத்துவப்படுத்தினாலும் மனிதர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உயிர்த்தெழுந்த ஞாயிறு, கிறிஸ்தவ கிறிஸ்துமஸ் பண்டிகை, பெரிய வள்ளி என்றெல்லாம் பெந்தேகோஸ்தே நாங்களெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் இந்த பரமேறியது மாட்சிமையோடு கிறிஸ்து பரமேறுகிறார் என்ற இந்த காரியத்திலே நாங்கள் பார்ப்போமே, ஆனால் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் போல இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பகுதியை நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்து மனிதனுக்காக, மனிதனுடைய விடுதலைக்காக பாவத்தின் சாபத்தின் கொடுமையாய் பாவத்தை கொன்று குவித்து சிலுவையின் மரணத்தை ஏற்று அவர் உயிர்த்தெழுந்து அவர் மாட்சிமையோடு, அதாவது மிக உன்னதமான நிலைக்கு அவர் மாட்சிமையோடு அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அதைத்தான் நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இயேசு எல்லாவற்றையும் மேற்கொண்டு சகலவற்றையும் அவர் எல்லா அதிகாரங்கள், எல்லா விதமான வல்லமைகள், எல்லா துரைத்தனங்கள், எல்லா காரியத்திலும் மேற்கொண்டு இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும், குறிப்பாக ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை அங்கு உயர்த்தப்பட்டு அவர் அங்கு வலது பாசத்திலே வீற்றிருப்பதை இந்த திருமறை பகுதிகள், குறிப்பாக நாங்கள் எபேசியர் 1 அதிகாரம் 18 தொடக்கம் 22 வரை நாங்கள் வாசிப்போமே, ஆனால் அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவர் உயர்த்தப்படுவதும் வலது பாசத்திலே வீற்றிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லா காரிய அதிகாரங்கள் அவருக்கு கீழ்ப்பட்டதாகவும் சகலவற்றையும் மேற்கொண்டு ராஜாக்களின் ராஜாவாக, கிங் ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டு அங்கே மகிமையிலே அவர் பரலோகத்திலே கடவுளுடைய பிரசனத்திலே இருப்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 9 அதிகாரம் 24 வசனத்தை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கின்ற காட்சி என்னவென்றால், கையினால் செய்யப்பட்ட காரியத்தை விட பரலோகத்திலே கடவுளுடைய பிரசனத்திலே கடவுள் வாசமாய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் இங்கு பார்க்கின்ற நிலவரம் என்னவென்றால், இந்த உலகத்திலே மனிதனுடைய எல்லா காரியத்தையும் அப்பால், சகல காரியங்களுக்கும் அப்பால் கடவுள் பரலோகத்திலே வீற்றிருக்கின்ற அந்த நிலவரம், அதுவும் கடவுளின் பிரசனத்திலே வீற்றிருப்பதை அந்த வாக்கியம் எபிரேயர் 9 அதிகாரம் 24 வசனம் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இந்த அருமையான காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்விலே பலவிதமான காரியங்கள் ஆட்கொள்ளலாம். எபிரேயர்
12ஆம் அதிகாரம் 22 தொடக்கம் 24 வசனத்தை பார்க்கிற பொழுதும், அதுவும் அவர் எதெல்லாம் உன்னதமான எந்த அளவுக்கு மாட்சிமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதையும் அங்கு நாங்கள் விவரிப்பதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு பரமேறின மாட்சிமையோடு பரமேறிய கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு ஒரு விடிவெள்ளியாக, நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிருக்கிறது. திட்டமிட்ட ஒரு காரியமும் நடைபெற முடியாது. எல்லா காரியங்களும் தலைகீழாக மாறி இருக்கிற சூழ்நிலைகள், வருமானத்துக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், நாளாந்தம் உழைத்து சம்பாதித்து வாழுகின்ற குடும்பங்கள் தடுமாறுகிற சூழ்நிலைகள், நாளாந்தம் மனிதன் நான் உயிரோடு இருப்பேனா, எனக்கு இந்த வியாதி வந்துடுமா, நாங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோமா என்றெல்லாம் பல கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள். எங்கு போனாலும் பயம், பீதி, ஐயோ என்று சொல்லி இது வந்துடுமா, நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டுடுவோமா என்றெல்லாம் சிந்திக்கப்படுகிற சூழ்நிலையிலே நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற சூழ்நிலை, பயத்தோடு பீதியோடு இருக்கிற சூழ்நிலை, இந்த முன்னேறி மாட்சிமையோடு முன்னேறிய கிறிஸ்து தருகிற செய்தி எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா வல்லமைக்கும் மேலாக இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காகவும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டு ராஜாக்களின் ராஜாவாக இருப்பதை நமக்கு தருகிற செய்தி என்னவென்றால், இந்த எல்லா சூழ்நிலைக்கும் மேலாக அவர் கிரியை செய்கிறார். அவர் ஒருவர் தான் எங்களுக்கு நம்பிக்கையின் கேடகம். சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதத்திலே அழகாக சொல்லுகிறான், பூமி நிலைமாறி மலைகள் நடிச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், ஜனங்கள் கொந்தளித்து அதில் பெருக்கினால் பருவங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்படும். சேனைகளின் கர்த்தர், படைகளின் கடவுள் நம்மோடு இருக்கிறார். மிக பெரிய வல்லமையான கடவுள் இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த வலது பாசத்திலே வீட்டிருக்கிற கடவுள் வல்லமை உள்ளவரா, மாட்சிமை பொருந்தியவரா, எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக கிரியை செய்கிறவா இருக்கிறார். காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, வாழ்விலே பல போராட்டத்தோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா, வேதனையோடு இருக்கிறாயா, நிற்கதியாய் நிற்கிறாயா, விரக்தியின் விளிம்பிலே நிற்கிறாயா, அல்லது பல காரியங்களை உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே பலவிதமான கேள்விகளோடு போராடி கொண்டிருக்கிறாயா? சேனைகளின் கர்த்தர், படைகளின் ஆண்டவர், வலது பாசத்திலே உன்னதமான ஸ்தலத்திலே வீட்டிருக்கிற ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலை நம்பிக்கை தருகிறவராயிருக்கிறார். சில வேளைகளிலே உடைய வாழ்விலே உழந்து போன எலும்புகளாய் கூட இருக்கலாம். உன் குடும்பத்திலே நடக்கின்ற சில காரியங்கள் உன்னாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். காலையிலே கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரரே, உடைய வாழ்விலே ஒருவரை நீ அன்புக்குரியவர்கள் இழந்திருக்கலாம், அல்லது ஒரு காரியம் திட்டமிட்டு நட முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் வலது பாசத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவர், உன்னதத்திலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொண்டிருக்கிற கடவுள் உன்னுடைய வாழ்விலே நம்பிக்கையாக, அரணாக, கோட்டையாக இருந்து இந்த சூழ்நிலைக்கு மேலாக அவர் கிரியை செய்வார். நாங்கள் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் பார்க்கிற பொழுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர்தான் உயர்ந்தவர். ஆகவே இந்த சூழ்நிலை கண்டு பயந்து விடாமல், நடுநடுங்கி போகாமல், கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனங்களுக்கூடாய் கூறப்பட்ட ஒவ்வொரு வேத வாக்கியங்களுக்கூடாய் தைரியப்படுத்தி, இந்த வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் ஆண்டவர் இருக்கிறார், நாங்கள் முன் செல்லுவோம், நாங்கள் காரியங்களை செயலாற்றுவோம், காரியங்களை பணிகளில் இறங்குவோம், ஆண்டவர் இருக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றுவார். மனிதன் மாற்றாமல் போகலாம், மனிதர் திட்டங்கள் சில காரியங்கள் வாய்க்காமல் போகலாம், அல்லது எங்களுக்கு எதிராய் பலவிதமான காரியங்கள் சதிகள் என்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்விலும், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும், அல்ல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் தாமே நம்பிக்கையின் கடவுளாக இருந்து எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி பலப்படுத்தி தைரியப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம்.
மாட்சிமையோடு முன்னேறிய அன்பான கடவுளே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக நீ உயர்ந்து நிற்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரோடு வாழ்க்கையிலே பலவிதமான கேள்விகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும், இந்த பீதி நிறைந்த இந்த சூழலிலும் நீர் நம்பிக்கையின் கடவுளாக உன்னதத்திலே வாசம் செய்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கடவுளாக எங்களுக்கு நம்பிக்கை தருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பா, வேதனையோடு உடைந்து போய் அடுத்த நாளைக்கு நான் என்ன நடக்க போகிறது, நாளைக்கு என் குடும்பம் என்ன என்று சொல்லி கவலையோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை தேற்றும்படியாய், பலப்படுத்தும்படியாய், தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எங்களை தேற்றட்டும். முன்னேறிய கிறிஸ்துவின் பரமேறுகின்ற காரியம் எங்களை பலப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கண்ணீரை துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலும் வாழ்க்கையிலே என்ன செய்யலாம் என்று சொல்லி பேதலித்து தடுமாறுகின்ற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக கோவிட்-19 பாதிக்கப்பட்டு, ஆண்டவரே, என்ன என்னுடைய சரத்தை இழந்து விடுவேனா, என் வாழ்க்கை போய்விடுமா என்றெல்லாம் போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை தேற்றுப்படைய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை தாங்கும்படைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த செய்தியை, இந்த ஜெபத்துக்கூடாய் ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி, இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில அவர் கடவுளாய் அங்கு கடவுளுடைய பிரசனத்திலே வாசம் பண்ணுகிறார் என்ற நம்பிக்கையிலே தைரியப்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கண்ணால் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆறுதலும் பலனும் நம்பிக்கையும் நம் அனைவரோடும் என்று எப்பொழுதும் சதா நாட்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்